ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா விஜய் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு 41 பேர் இழந்த குடும்பத்தை சந்திக்க போறதா தகவல் வந்திருக்கு. இவரு காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு. காவல்துறையும் இவருக்கு பர்மிஷனை கிராண்டட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில நிபந்தனைகளோட, கடுமையான நிபந்தனைகளோட. ஏன்னா கரூர்ல ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. திரும்பவும் அந்த இடத்துல நீங்க அசாதாரணமா இல்லை, ரொம்ப சூதானமா, ரொம்ப ஜாக்கிரதையா இதை நீங்க கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கடுமையான நிபந்தனைகளோட இதை அனுபவிச்சிருக்காங்க. 41 பேர் குடும்பத்தை ஒரு தனியார் மண்டபத்துல நீங்க சந்திக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க குறித்த நேரத்துக்கு அங்க இருக்கணும். நீங்க டைம் ஷெடியூல் போட்டிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சந்திக்கிறார் அப்படின்னா 10 மணிக்கு ஷார்ப்பா உள்ள இருக்கணும், 12 மணிக்கு முடிச்சுட்டு வெளியே கிளம்பணும். இது அவர் டைம் ஷெடியூல். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அவர் எத்தனை மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு தெரியல. உதாரணத்துக்கு இந்த டைம் ஷெடியூல்ல இந்த டைமுக்குள்ள விஜய் அவர்கள் இருக்கணும். லேட்டா வருது, நீங்க கிரௌடுகளை இன்னும் திருப்பி அவங்கள காக்க வச்சு இது பண்ண சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டு கரெக்டா போயிடணும். ஒண்ணு. அடுத்தபடியா விஜய் அவர்கள் வரும்பொழுது பின்னாடி பின்தொடர்ந்து வரேன், பைக்ல வரேன், கார்ல வரேன் அப்படின்னு விஜய் அவர்கள் மட்டும் வரணும். முக்கியமான நிர்வாகிகள் மட்டும் கூட வரலாம். எந்த விதமான ஊடகங்களுக்கும் அனுமதி கிடையாது அப்படின்றதையும் இங்க காவல்துறை சில நிபந்தனைகளை கொடுத்திருக்காங்க. இதை விஜய் அவர்கள் எப்படி கையாள போகிறார்? ஏன்னா நிறைய பேச்சுகள் இருந்தது. விஜய் அவர்கள் கரூர்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்கள கண்டுக்காம ஃபிளைட்டை பிடிச்சி ஓடி வந்துட்டாரு, அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டாரு, அங்க இருந்திருக்கணும், அவங்க செஞ்சிருக்கணும், ஊன்னு. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த ஏன் விஜய் பார்க்கல, அது பண்ணல, இது பண்ணல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் விஜய் மேல வச்சது. ஆனா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஏன் போய் பார்க்கல அப்படின்னா, இன்னும் அவங்கள நான் காயப்படுத்த விரும்பல. நான் திரும்பவும் அங்க இருந்திருந்தாலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாலோ கிரௌட் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரௌட் அதிகமாக தொடர்ந்து விஜய் அவர்கள் பேசிட்டே வர்றாரு. போன வருடம் நடந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கும் பொழுது கூட என்ன சொன்னாருன்னா, ஏன் போயிட்டு விஜய் அவர்கள் நேரில் போய் நான் போனேன்னா கிரௌட் அதிகம் வந்துடும், டிராஃபிக். கட்டுப்படுத்த வேண்டிய கடமை ஒரு கட்சி தலைவருக்கு. நீங்க அஜெண்டாவை போடுங்க, உங்க மாவட்ட செயலாளருக்கோ உங்க நிர்வாகிகளுக்கோ ஒரு அஜெண்டா போடுங்க. எப்பா இத்தனை பேர் தான் வரணும், இத்தனை பேர் தான் இருக்கணும், இத்தனை பேர் தான் இருக்கணும், நான் தனியா போகணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கட்டமைக்கணும். நீங்க கட்டமைக்கல, நீங்க என்ன பண்ணீங்க, கட்டவிழ்த்து விட்டீங்க. எல்லாரும் விழுங்க, நான் வரேன், நீங்க எப்ப எடுக்கட்டா போங்க. கரூர்ல நடந்த சம்பவம் விஜய் அவர்களுக்கு ஒரு சவுக்கடி. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படணும் அப்படின்னு தான் இங்க எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்படியா இருக்கும்பொழுது விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள விஷயமா தான் இருக்கு. அந்த டைம்ல அவர் அங்க இருந்திருந்தாருன்னா விளைவுகள் இன்னும் அதிகமாக தான் இருந்திருக்கும். அதனால தான் நான் அங்க இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திரும்பவும் அவங்கள சந்திக்க போறதா இருக்கும் பொழுது பல நிகழ்வுகள் இங்க நடந்துச்சு. உயர்நீதிமன்றத்துல கேஸ் போச்சு. அதுக்கப்புறம் இங்க ஏகப்பட்ட எனக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, யாரும் அவருக்கு ஆலோசனை கொடுக்கறது இல்லை. இப்படியா இருக்கும் பொழுது இப்போ கொஞ்சம் இந்த பேச்சுகள் கொஞ்சம் அமைதியா இருக்கும் பொழுது இந்த டைம்ல இறந்த 41 குடும்பத்தினர்கிட்டையும் வீடியோ கால் மூலியமா பேசியிருக்கிறாரு விஜய் அவர்கள். வீடியோ கால் பேசணும் பொழுதும் இங்க பல சலசலப்புகள் இருந்தது. ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தினரை இவருக்கு பேசவே இல்லை அப்படின்றது. ஆனா இங்க 41 பேரையும் சந்திப்பாரா அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க இருக்கு. அது மாத்திரம் இல்லாம விஜய் அவர்கள் நிவாரண நிதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அந்த நிவாரண நிதி கொடுக்கறது கூட கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை மூலியமா. சோ விஜய் அவர்கள் நிபந்தனையோட இந்த கரூர் மக்களை சந்திக்கிறத சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் விருப்பப்படுறாங்க. ஆனா இது நிபந்தனையோடு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க எல்லாருக்கும் எழும்பியிருக்கு. ஏன்னா உயர் நீதிமன்றம் நிபந்தனைகளோட கூட இவருக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனா இதெல்லாம் அவங்க கடைபிடிச்சாங்களா? காத்துலதான் பறக்க விட்டாங்க. அப்படி காத்துல பறக்க விட்டதின் விளைவுதான் கரூர்ல 41 பேர் இழந்தது. இறந்த 41 பேர் குடும்பத்தை சந்திக்க போற விஜய் அவர்கள் இந்த நிபந்தனைய கடைபிடிக்கலனா விளைவுகள் இன்னும் அதிகமா ஆகும். தன்னுடைய நிர்வாகிகளை இவர் முதல்ல கட்டுப்படுத்தணும், தன்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்தணும். ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறவங்களை நீங்க நிர்வாகிகளா மாத்தணும், நிர்வாகிகளை நீங்க கட்டமைக்கணும், அரசியல் வகைப்படுத்தணும். ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுங்க. அன்னைக்கு திருச்சியில இருந்து மரக்கடைக்கு போறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்தது? இதே விஜய் அவர்கள் திருச்சியில இருந்து கரூர் வர்றதுக்கு எவ்வளவு ஃப்ரீயா வந்தாரு. அப்போ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஜய் அவர்களுக்கு ஏன் திருச்சியில இருந்து மரக்கடை போறதுக்கு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல? பேச்சுகள் எழும்பிச்சு, கேள்விகள் கேட்டாங்க.
விஜய் அவர்களை சமூக வலைதளங்களை நெட்டிசன்கள் வச்சு செஞ்சாங்க. இப்பவும் விஜய் அவர்கள் திருந்தணும். இதை வைத்துக்கொண்டு அவரு திரும்பவும் அரசியல் நாடகம் ஆடக்கூடாது அப்படின்னு தான் கேட்டுக்கிறாங்க. இந்த 41 பேரை சந்திக்கிற விஷயத்துல போறதும் தெரியக்கூடாது, வருதும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் இந்த நிபந்தனைகள்லாம் இருக்குது. சோ இதுலயும் போயிட்டு நான் அரசியல் பேசுவேன், நான் ஏடா கூடமா பண்ணுவேன் அப்படின்னா விஜய் அவர்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க சாமி அப்படின்னு தான் தன்னுடைய வழக்கறிஞர் பிரிவுகளை சேர்ந்த ஒரு சிலர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. சோ விஜய் அவர்கள் முதல்ல குறித்த நேரத்துக்கு போகணும். அது மாத்திரம் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை கடைபிடிக்கணும். இதை கடைபிடிக்கலனா விஜய் அவர்கள் ஃபெயிலியர் அப்படின்றது நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. இப்போ காவல்துறை அண்ணாமலை கூட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே சந்திக்கிறதுக்கு உரிமை உண்டு. அப்புறம் ஏன் விஜய் அவர்கள் இது மாதிரி காவல்துறையை நாடுறாரு, கோர்ட்டை நாடுறாரு, எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கேட்கிறாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையில தான் எல்லாரும் பாக்குறாங்க, அவர் கட்சி தலைவரா பார்க்கல. அது மாத்திரம் இல்லாம விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் வகைப்படுத்தப்படவில்லை. அதனால அவர் போய் சந்திக்கிறாருன்னா அவர் பேச்சை கேட்கறதுக்கு யாரும் இங்க தயாராக இல்லை. அவங்களுடைய தலைமையில இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா நிர்வாகிகளோ தொண்டர்களோ அவர் பேச்சை கேட்கறதுக்கு தயாரா இல்ல. நீ என்னப்பா சொல்றது, நான் என்னப்பா கேட்கறது அப்படின்ற மாதிரிதான் அவரை பின்தொடர்ந்து வராங்க. இந்த 41 பேரை சந்திக்கிற விஷயத்துல கூட காவல்துறை கடுமையான ஒரு நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறாங்க. இதை விஜய் அவர்கள் கடைபிடிச்சிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இதுல கொஞ்சம் லைட்டா பிசுறு தட்டிச்சுன்னா விஜய் அவர்களுக்கு பெரிய ரிஸ்க். ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு துறை இந்த வழக்கு என்ன பண்றாங்க, விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இதனிடையில தான் இவர் போறாரு, காவல்துறை நிபந்தனையோட போறாரு. போனார்னா எசுக்கு புசுக்க இதெல்லாம் நடந்துச்சுன்னா இது இவருக்கு மேலும் சிக்கலாயிடும். சோ இந்த சிக்கல்ல இருந்து தவிர்க்கணும், இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரணும், இந்த விசாரணையில இருந்து முழுசா வெளியே வரணும்னா விஜய் அவர்கள் சொன்னபடி செய்து முடிக்கணும், சொன்னபடி செஞ்சு காட்டணும். அப்படி மீறினார்னா அவர் மேல இன்னும் வேற வழக்கு போட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு காவல்துறை தயாராக இருக்கு. இது விஜய் அவர்களுக்கு ஒரு கன்னிவெடி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும். இந்த கன்னிவெடியிலிருந்து விஜய் அவர்கள் தன்னை காப்பாத்திக்க போறாரா இல்ல என்ன பண்ண போறாரு அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். கரூர்ல இருந்த 41 பேர் குடும்பத்தினரை நேர்ல சந்திக்க போறதுக்கு விஜய் அவர்களுக்கு கடுமையான நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.